ஹலோ நண்பர்களே, குவைத்தில் ஒரு பஸ் நேற்று திடீர்னு தீப்பிடிச்சிருச்சு. அதில் இருந்தவங்க என்ன ஆனாங்க அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். குவைத்தி பால் பவுடரை நீங்கள் ஊருக்கு கொண்டு போவீங்க அப்படின்னா இந்த வீடியோவை கண்டிப்பாக பாருங்கள். குவைத்தில் 11 வெளிநாட்டவர்கள் பிச்சை எடுத்திருக்காங்க. குவைத்லேயுமா பிச்சை எடுக்காங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி தான் வருது. வீடியோ முழுவதுமாக பாருங்கள், நிறைய முக்கியமான தகவல்கள் இருக்குது. முதல் செய்தி, குவைத்திகளுக்கு கிடைக்கக்கூடிய இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த பால் பவுடரை வெளிநாட்டவர்கள் தங்களுடைய ஃபேமிலிக்கு எடுத்துகிட்டு வருவாங்க. இப்போ இதில் பிரச்சனை ஏற்பட்டிருக்கு. அதாவது ஒரு நபர் அதிகப்படியான பால் பவுடர் டின்கள் அதேபோல் குவைத்திகளுக்கு கிடைக்கக்கூடிய ரேஷன் பொருட்களை வாங்கி விற்பனை செஞ்சுருக்காரு. இவரை தற்பொழுது கைது செய்திருக்கிறதால குவைத்திகளினுடைய இந்த பால் பவுடரை வெளிநாட்டவர்கள் ஊருக்கு போகும் பொழுது ஏர்போர்ட்டில் பிடிச்சிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக அதற்கான பதில் நீங்கள் சொல்ல வேண்டியிருக்கும். ஸோ ரொம்ப கவனமாக இந்த பால் பவுடர்லாம் எடுத்துகிட்டு போங்க. வீடியோ பார்க்கக்கூடிய நண்பர்கள், குவைத்தில் இருக்கக்கூடிய அனைத்து நண்பர்களுக்கும் இதை அனுப்பிவிடுங்க. அடுத்த செய்தி, இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த நபர்கள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குவைத்தில் ரீசெண்ட் டேஸில் அதிகமான அளவில் மசூதிகளுக்கு முன்பாக நின்று பிச்சை எடுக்கக்கூடிய சம்பவங்கள் தொடர்ந்து அரங்கேறிக்கிட்டு இருக்குது. குவைத்தினுடைய உள்துறை அமைச்சகம் இதை ஸ்ட்ரிக்டாக வார்ன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. வெளிநாட்டவர்கள் இந்த சம்பவங்களில் ஈடுபடுறாங்கன்னா அவங்க குவைத்திலிருந்து வெளியேற்றப்படுவாங்க, திரும்ப அவங்க குவைத்திற்கும் வர முடியாது அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. தற்போது இந்த 11 நபர்களும் கைது செய்யப்பட்டு அவர்களுடைய ப்ரொசீஜரை முடித்து சொந்த நாட்டிற்கு ஃபிங்கர் வைத்து அனுப்பப்படுவாங்க அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. அதே போல் உங்களோட ஏரியாக்களில் இந்த மாதிரி யாராவது செய்கிறாங்க அப்படின்னா 112 அப்படிங்கிற உள்துறை அமைச்சக நம்பர் அல்லது ஸ்பெஷலாக இதற்குன்னு ஒரு நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு, அதில் கால் பண்ணி சொல்லுங்கள் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக, குவைத்தில் நேற்று 2 இடங்களில் தீ விபத்து ஏற்பட்டிருக்கு. ஃபர்வானியா ஏரியாவில் ஒரு மினி பஸ்ஸும் ஸ்வைக் ஏரியாவில் ஒரு கடையும் தீப்பிடிச்சிருந்துச்சு. நல்ல விதமாக அதிலிருந்து எல்லாருமே வெளியேறினதுனால எந்த ஒரு தீக்காயங்களும் அல்லது உயிர் சேதமும் ஏற்படலை. தற்பொழுதே இந்த தீ விபத்துக்கள் ஏற்பட ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் வெயில் ஆரம்பிச்சிருச்சுன்னா இது அதிகமாகும். ஸோ எல்லா இடங்கள்லையும் சேஃப்டி மெஷர்ஸை அதிகப்படுத்துங்க. குறிப்பாக ஃபயர் ஏற்படக்கூடிய இடங்களில், ஃபயர் ஏற்படும் அப்படிங்கிற இடங்களில் பயன்படுத்தக்கூடிய ஃபயர் எக்ஸ்டிங்விஷர்லாம் எக்ஸ்பிரி டேட்டை பார்த்து அதை ரீஃபில் பண்ணி வைங்க அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக, குவைத்தினுடைய மிஸ்ரேஃப் ஏரியாவில் ஒரு நபர் வாகனத்திற்கு ஃபியூவலை ஃபில் பண்ண ஃபியூவல் குவைத்தை பொறுத்த வரைக்கும் நம்மளே போய் தான் போடுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி போடும்பொழுது இவர் அதை எடுக்காமல் மறந்து வாகனத்தை எடுத்துட்டார். ரைஸ் பண்ணி கொண்டு போகும்பொழுது அந்த ஹோஸு அந்த வாகனத்தோட பிடுங்கிக்கிட்டு வந்துருச்சு. நல்ல விதமாக இதில் யாருக்கும் எந்த காயமும் ஏற்படலை. அந்த நேரத்தில் யாரும் பக்கத்தில் இல்லை, அந்த ஹோஸ் பக்கத்தில் இல்லைன்னா ரொம்ப பெரிய சேதங்கள் ஏற்பட்டிருக்கும். வீடியோ பார்க்கக்கூடிய நண்பர்கள் இந்த சம்பவங்கள் குறித்து உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களுடைய நண்பர்களுக்கு அனுப்பிவிடுங்க.